குடிநீர் குழாயை அடைத்து அட்டூழியம் செய்தவர் மீது ஊராட்சி அலுவலகத்தில் புகார் அளித்த சத்துணவு ஊழியர். ஆத்திரத்தில் கொலைவெறி தாக்குதல் நடத்திய மக்கள் நல பணியாளர். காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் வழக்கு பதிவு செய்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட வடகவுஞ்சியில் குடும்பத்துடன் வசித்து வருபவர் நீதிராஜன். இவரது மனைவி காஞ்சனா சத்துணவு ஊழியராக இதே ஊரில் பணி செய்து வருகிறார். இவரது வீட்டின் முன்பு ஊராட்சியின் சார்பில் குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டுள்ளது. அருகில் உள்ள ஊராட்சி மக்கள் நல பணியாளர் மதியழகன் குழாயில் வரும் தண்ணீரை தனது விவசாய நிலத்திற்கு மோட்டார் மூலம் கொண்டு செல்வதாக கூறப்படுகிறது. காஞ்சனா மற்றும் அவரது கணவர் நீதிராஜன் இருவரும் ஊராட்சி அலுவலகத்தில் பலமுறை புகார் அளித்துள்ளனர். கடந்த வாரம் 3ஆம் தேதி தங்களது வீட்டின் அருகில் இருந்த குழாயில் தண்ணீர் வரவில்லை என்று உடனடியாக அருகில் உள்ள வடகவுஞ்சி ஊராட்சி அலுவலகம் சென்று செயலாளர் முருகேசனிடம் புகார் அளித்துள்ளனர். இதனை கேள்விப்பட்ட மக்கள் நல பணியாளர் முருகேசன் மற்றும் அவரது மனைவி ஊராட்சி அலுவலகம் வந்து புகார் கொடுத்துவிட்டு வெளியே வந்த காஞ்சனா மற்றும் அவரது உறவினர்களை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் காஞ்சனாவை மதியழகன் ஆபாசமாக பேசியும் கழுத்தை நெரித்து கொலை செய்யும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளார். அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்ற காஞ்சனா மீது கொலை செய்யும் நோக்கத்தோடு கல்லை தூக்கி எறிந்துள்ளார். இதில் காஞ்சனாவின் உறவினர் கண்ணதாசனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு 10 நாட்களுக்கு மேலாக தேனி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கொடைக்கானல் வட்டம் வடகவுஞ்சி கிராமத்தில் நான் மேல் தெருவில் நான் குடியிருக்கேன். என் பேர் காஞ்சனா. நான் இப்போ அரசு பள்ளியில் சத்துணவு பணியாளராக பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஊராட்சியிலேருந்து எங்களுக்கு பொதுப்பை போட்டு கொடுக்காங்க. மக்கள் நல பணியாளர் மதியழகன், அவர் பேர் மதியழகன். அவர் எப்பயுமே மோட்டர் போட்டு தண்ணி எடுப்பார். மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கிறதால நாங்கள் எப்பயுமே சொல்லுவோம். ஆனால் சண்டைதே போடுவார், தகாத வார்த்தை பேசுவார். பஞ்சாயத்து அலுவலகத்தில் போய் பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் சொல்லலான்ட்டு போகும்போது மக்கள் நல பணியாளர் நீ என்ன கேட்கறதுன்னு சொல்லி என்னை அடிச்சிட்டாரு. தகாத வார்த்தையில் பேசி என்னை மானபங்கப்படுத்திட்டாரு. மனைவியை ஃபோன் பண்ணி வர சொல்லி மனைவி என்னை அடிச்சிட்டாங்க. அவங்க செருப்பால என்னை அடிச்சிட்டாங்க. அடிக்கும் போது அன்னை வந்துட்டாங்க. அன்னை விளக்க வரும்போது விளக்க வந்த பையனை கள்ள தூக்கி அடிச்சு அவனுக்கு பல்லெல்லாம் போய் அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம். அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. எங்களுக்கு மனசு அச்சுறுத்தலாக இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் தான் இதை கேட்டு தர மாதிரி அவரை கைது பண்ணி எனக்கு கேட்டு தர மாதிரி மிக தாழ்மை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.